என்னதான் விதவிதமான சைடிஷ் வந்தாலும் ஒரு ஸ்பூன் ஊறுகாய்க்கு ஈடு இணையா எதுவும் இல்லைன்னு சொல்றவங்களா நீங்க? அப்படின்னா உங்களோட கருத்து உண்மை இல்லைங்க, தப்பு. ஏன்னா அளவுக்கு அதிகமாக ஊறுகாய் சாப்பிட்றதுனால நம்ம உடம்புல சில பிரச்சனைகள் ஏற்படும். வாங்க, ஊறுகாய் சாப்பிட்றதுனால ஏற்படுற பிரச்சனை என்னங்கிறதையும் அதை தடுக்கிறதுக்கான வழிகள் என்னங்கிறதையும் நம்ம இந்த வீடியோவை பார்த்து தெரிஞ்சுக்கலாம். பொதுவாக தயிர் சாப்பாடுக்கும் ஊறுகாய்க்கும் தான் செம்ம காம்பினேஷனுங்க. அதுவும் இப்போல்லாம் ஹோட்டலில் 20 ரூபாய்க்கு தயிர் சாப்பாடை விற்கிறது உண்டு. அதில் தயிர் சாப்பாடும் ப்ளஸ் ஊறுகாவையும் கட்டி தருவாங்க. இப்படி நாள்தோறும் நம்ம ஏதாவது ஒரு உணவில் ஊறுகாவை சேர்த்துக்கிட்டு தான் இருக்கோம். ஆனால் ஊறுகாவை செய்யறதுக்கு பெரும்பாலும் அமிலத்தன்மை இருக்க காய்கறிகளை தான் பயன்படுத்துவாங்களாமா. அதுவும் ரொம்ப நாள் ஊறுகாய் கெட்டு போகாமல் இருக்கணுங்கிறதுக்காக அதில் சில ரசாயனங்களையும் உப்பையும் அதிகமாக யூஸ் பண்ணுவாங்க. அதனால நம்ம உடம்புல செரிமான பிரச்சனையோ இல்லைனா அடி வயிற்றுல அதிகமான வலியோ ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காமா. ஊறுகாயை தினமும் சாப்பாட்டில் சேர்த்து சாப்பிட்றது நிறைய பேர்த்துக்கு ரொம்பவே பிடிக்கும். அப்படி ஊறுகாவை தினமும் சாப்பிட்றதுனால உங்கள் உடம்புல நோய் எதிர்ப்பு சக்தி குறையுமாமா. இதனால நீங்கள் சீக்கிரமாகவே நோய்வாய்ப்படுறதுக்கு வாய்ப்பு இருக்காமா. ஊறுகாயில் அதிகமான அமிலத்தன்மை இருக்கிறதுனால அது நம்ம வயிற்றுலையும் குடல்லையும் புண்ணை ஏற்படுத்துமாமா. அதுவும் மதிய டைமில் ஊறுகாவை அதிகமாக சாப்பிட்டோம்னா அதில் இருக்க அதிகப்படியான எண்ணெய் நம்ம உடம்புல இருக்க ரத்தத்தில் சில பிரச்சனையை ஏற்படுத்துமாமாங்க. இதனால கூட நமக்கு ஹார்ட் அட்டாக் வரக்கு வாய்ப்பு இருக்குது. அது மட்டும் இல்லைங்க, தினமும் ஊறுகாவை சாப்பிட்றதுனால அந்த ஊறுகாவை ஜீரணிக்க நம்ம உடம்புக்கு அளவுக்கு அதிகமாகவே சிறுநீரகத்தோட செயல்பாடு தேவைப்படுமாமா. இந்த மாதிரி அதிகமாக சிறுநீரகம் செயல்படுறதுனால அதனால கூட சில சமயம் நமக்கு சிறுநீரகத்தில் கல்லோ இல்லைனா சிறுநீரகம் போகும்போது அதிகமான வலி ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. சரி, இந்த பிரச்சனைகளை தடுக்க வழி தான் என்ன? ஊறுகாவை அளவுக்கு அதிகமாக சாப்பிட்டா தாங்க இந்த பிரச்சனையெல்லாம் ஏற்படும். அதுவும் கடைகளில் வாங்குற ஊறுகாயில் அதிகமான அமிலத்தன்மை இருக்க வாய்ப்பு இருக்குது. ஒன்று, முடிஞ்ச அளவுக்கு வீட்லேயே ஊறுகாய் செய்யுங்க. இல்லைனா வீட்டில் செய்கிற ஊறுகாவை வாங்கி பயன்படுத்துங்க. அதுதான் உங்கள் உடம்புக்கு நல்லது. நான் ஊறுகாய் சாப்பிட வேண்டாம்னு சொல்லிங்க, அளவோட ஊறுகாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா அது உங்கள் உடம்புல பல நன்மைகளை ஏற்படுத்தும். ஆனால் அளவுக்கு அதிகமாக இந்த மாதிரி ஊறுகாவை எடுத்துக்கிட்டிங்கன்னா மேலே நான் சொன்ன எல்லா பிரச்சனையும் உங்களுக்கு வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. அடுத்த வீடியோ பார்க்கறதுக்கு முன்னாடி கீழே இருக்க சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி எங்கள் தமிழ் க்ரௌட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.